ஜாலியா ஊர் சுத்தலான்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போறாங்க. ஆனா தெரியாம சபிக்கப்பட்ட ஒரு தீவுல மாட்டிக்கிறாங்க. அங்க போனா பழிவாங்கற ஒரு ஆவி ஒவ்வொருத்தரையும் அவங்கள வேட்டையாடுது. இப்போ அவங்களை காப்பாற்ற அந்த கேங்கில் உள்ள ஒரு பொண்ணுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறதுனால அவங்க அந்த தீவோட சாபத்தை எப்படி முறியடிக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு செம்ம த்ரில்லரான படம் தாங்க புலாவ் அப்படின்ற கதை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க அப்ப கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயின் கேட்டியை காட்டுறாங்க. அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஜாலியான வெக்கேஷன் ட்ரிப் போறதுக்காக கிளம்பி வரான். அங்கப்ப முறையா பாக்குறது நம்ம காய் அப்படின்ற ஒருத்தனை தான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. மல்லி, மார்க், அப்புறம் காயோட தம்பி டாஸ்னு எல்லாரும் ஒன்னா மீட் பண்றாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கைவினை பொருட்கள் விற்கிற சின்ன மார்க்கெட்டுக்குள்ள போய் ஞாபகார்த்தமா சில திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அப்போ காய் அப்படின்றவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் கேட்டிக்கு அவளுக்கு ஒரு பிரேஸ்லெட்டை கிஃப்டா கொடுக்க ட்ரை பண்றான். அது மட்டும் இல்லாம நம்ம கையால செஞ்ச ஒரு பொருளை யாருக்காவது கிஃப்டா கொடுத்தோம்னா அது அவங்கள ஆயுசு முழுக்க பிரிக்க முடியாதபடி ஒரு செயின் மாதிரி கட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்கையும் கூட விடுறோம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் மூட நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதை அப்போ வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவளோட ஃப்ரெண்டு லில்லியும் கசின் பொண்ணு வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் வாடகைக்கு எடுத்து அந்த போட்டில் ஏறி நடுக்கடலை தாண்டி பாரடைஸ் ஐலாண்டுக்கு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஜாலியாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிற அந்த போட் ஓட்டுற பேர் டியூக். அப்படியே போட்டை ஸ்டார்ட் பண்ணி கடலுக்குள்ளே ஓட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் அங்கே தங்க போகிற ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே செக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது லில்லி அவரோட சோஷியல் மீடியாவுக்கான வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். ஆனா கரெக்டா அந்த நேரத்தில் தான் யூஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு வரா. அவ வேற யாரும் இல்ல, நம்ம லில்லியோட சிஸ்டர் தான். ஒன்ஸ் அவ உள்ள வந்த உடனே அங்க இருக்கவங்களோட கவனம் பூரா அவன் மேலதான் பக்கம் வாய். அவ கூட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யூஸ் அப்படியே அவ பக்கத்துல கிட்ட போகும்போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ பழைய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. லில்லியும் சும்மா இல்லாம என்ன டார்ச்சர் பண்றதுக்குனே தான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி யூஸ் கூட நேருக்கு நேரு மோதி சண்டைக்கு போறான். இப்போ புதுசாக வந்துருக்கிற அந்த கேங் ரொம்ப திமிரு பிடிச்சவங்க போல வந்த வேகத்தில் அங்கே இருக்கிற பெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் அவங்களே போய் பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்தை அப்படியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேங் இந்த வெக்கேஷனில் அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ப்ரோச்சர், அதாவது டூரிஸ்ட் கைடு புக்கை எடுத்து பார்க்குறாங்க. அதில் சுற்றி பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிற தீவும் அப்புறம் யாருமே இல்லாத சில தனிமையான தீவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. அந்த நேரத்தில் தான் பென் அப்படின்றவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் இதை தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம காய்க்கு லைட்டாக பொறாம வருது. ஆக்சுவலாக அவனோட முகத்திலே அந்த ஜெலஸ் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூம்குள்ள சூட்கேஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது அவளோட மனசுக்குள்ள ஏதோ சில குரல்கள் எல்லாம் கேட்குது. அது அவளோட பழைய வாழ்க்கையில் நடந்து இது ஒரு மோசமான சம்பவத்தோட கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. அந்த விஷயம் தான் அவளை டெய்லியுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கு. இதை கவனிச்ச லில்லி அவ பக்கத்தில் உட்காந்து அவளோட பயத்தெல்லாம் பற்றி பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம கேங் ஆளுங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கேயும் நம்ம காய் பையன் ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த பிரேஸ்லெட்டை வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அண்ணங்காரனோட அந்த ஏக்கத்தை கவனிச்ச தம்பி அவங்ககிட்ட போய், ஏண்டா ஹீரோயின் மேலே இருக்கிற காதலை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மறைக்கிறியே, 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக பழகியும் ஏன் உன் மனசில் இருக்கிறது இன்னும் அவட்ட சொல்லாமே இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இன்னொரு பக்கம் பீச்சில் பார்த்தீங்கன்னா பென்னும் மார்க்கும் அந்த அழகான கடலையும் அப்புறம் யூஸ் கூட வந்தாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அவங்களே அப்படியே சைட் அடிச்சுட்டு ரசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது பென் ஒரு ரகசியத்தை போட்டு சொல்றான். நான் இந்த ட்ரிப்புக்கு வந்ததே என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த மனசுல இருந்து தூக்கி போட்டு ஃப்ரீ ஆகணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். தினத்தன்னைக்கு அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஆளுங்க எல்லாரும் டின்னருக்காக ரெசார்ட்ல மணல்ல ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க யூஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது கடலை போட்டு நெருங்கணும்னு அந்த மார்க் பையன் நினைக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான சான்ஸ் கிடைச்ச உடனே ரொம்ப அப்படியே காமிங்கா போய் அந்த பொண்ணுகிட்ட தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஆனா என்ன பண்றது, அவனோட கெட்ட நேரம் அங்க வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸாலேயே எல்லாமே சொதப்பிடுது. அடுத்த சீன்ல நம்ம கிட்ட என்ன பண்றா, பென் சிகரெட் குடிக்கிறது அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கிறா. அப்போ திடீர்னு பென்னுக்கு பின்னாடி ஒரு பேய் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அவனை வெறிச்சு பார்த்து நிக்கிறத கவனிக்கிறான். ஒன்ஸ் பென் அந்த சிகரெட்டை கீழே போட்டு அணைச்ச உடனே அந்த ஒரு டக்குனுங்கிறது மறைஞ்சிருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க நடக்கிற நெருப்பு வச்சு ஆக்ரோபேட்டிக் ஃபயர் ஷோவை பார்க்கறதுக்காக போறா. காயும் என்ன பண்றான், அவளை ஃபாலோ பண்ணி போறான். சரி, இப்போவாது அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலான்னு அவன் நினைக்கும் போது கரெக்டாக அங்கே பென் வந்துடுறான். இதனால இந்த முறை அவனால் அந்த கிஃப்ட்டை கொடுக்க முடியாமல் போயிடுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க எல்லாரும் டியூக்கோட போட்டில் ஏறுறாங்க. ஸோ போட் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கழுத்தில் இருக்கிற ஒரு மாலையை கையில் பிடிச்சிட்டு ஒரு வேண்டுதல் வேண்டாம். அது அவனோட முன்னோர்களோட ஒரு தாயத்தை போல அது அவனுக்கு எப்பவுமே பாதுகாப்பு தரும்னு அவன் நம்புறான். இதை பார்த்துட்டு பென் என்ன பண்ணுறான், சரி எங்களுக்கு இதில் என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு அதுவா, கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்குன்னு மட்டும் சொல்லிடுறான். எல்லாரும் போட்டில் ஏறினதுக்கு அப்புறமா டியூக் வந்து அந்த இந்தோனேஷியா தீவை சுற்றி காட்டுறதுக்காக போட்டை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். நம்ம ஹீரோயின் கேங் மட்டும் இல்லாமல் அந்த யூஸ் கேங்கில் இருக்கிற இன்னும் சில வயசு பொண்ணுங்களும் பசங்களும் கூட அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. போட்டும் அப்படியே ரொம்ப அமைதியாக கடலில் போயிட்டு இருக்கு. தூரத்தில் யாருமே இல்லாத சில குட்டி தீவுங்கள்லாம் போகிறத பார்த்துட்டே வராங்க. அப்போது திடீர்னு தூரத்தில் இருக்கிற ஒரு வித்தியாசமான தீவு இவங்க கண்ணில் படுது. அங்கே இருக்கிற ஒரு பெரிய பாறை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மண்டவோட வடிவத்தில் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்களுக்கு ஒரே ஆர்வம், எங்களை அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
பதிலுக்கு அவங்க கூட வந்திருக்க அந்த டூரிஸ்ட் கைடு, இங்க பாருங்க அந்த தீவுல போட்டு நிறுத்துறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னுறான். ஆனா நம்ம காய் பைய சும்மா இல்லாம எப்படியாவது ரூட்டை மாத்தி அந்த தீவுக்கு போகணும்னு நினைக்கிறான். அதனால அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இங்க பாரு நீ என்ன பண்ணுவே தெரியாது, அந்த கைடு சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல, நீ போய் கப்பல் ஓட்டிட்டு இருக்கானே டியூக்கு, அவன்கிட்ட எப்படியாவது பேசி எங்களை கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனா இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டான பதில் தான் அந்த ஆளுகிட்ட இருந்து வருது. தம்பி அந்த இடம் ரொம்பவே ஆபத்தானதுப்பா, அங்க சாதாரண மக்கள் போறதுக்கே ரொம்ப காலமா தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு கராரா சொல்லிடுறான். அதனால போட் அப்படியே ஒரு சில கிலோமீட்டர் முன்னாடி போய் மக்கள் எல்லாம் போறதுக்கு பெர்மிஷன் இருக்கிற ஒரு தீவை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்க போன உடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் கடலுக்குள்ள அப்படியே டைவ் அடிக்கிறது ரெடியா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன செம்ம ஜாலி தான். அந்த அழகான கடலோட அழகை ரசிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா எல்லாரும் நீந்தி விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே கேங்ல இருக்கிற எல்லாரும் போட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இன்னும் கடலுக்குள்ளே தான் இருக்கா. கடலுக்குள்ள ரொம்ப ஆள் இல்லாத ஒரு இடத்துல நீந்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கண்ணுல மிதந்துட்டு இருக்கிற ஒரு மண்டை ஓடு சிக்குது. என்னடா இது, அவ அப்படியே கீழே உத்து பார்த்தா அங்க மனுஷ எலும்புக்கு ஊஞ்சி கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அப்படியே அவ உறைஞ்சு போய் நிக்கிறான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் போட்ல நம்ம லில்லி காய் கிட்ட நம்ம ஹீரோயின் இன்னும் காணுமே அப்படின்னு கேட்கறான். அவளுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சதும் காயும் பதறி போய் அவளை தேடி கடலுக்குள்ள குதிக்கிறான். அவனுக்கு உதவி பண்றதுக்காக அந்த கப்பல் ஓட்டிட்டு இருந்த டியூக்கும் அந்த கைடும் சேர்ந்துமே கடல்ல குதிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் கடலுக்குள்ள போன காய் அங்க ஹீரோயின் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வேக வேகமா அவளை தூக்கிட்டு தண்ணிக்கு மேல வந்துடுறான். நல்ல வேலையா அவ பயத்துல தண்ணியை குடிச்சு மூழ்க பார்த்தாலும் அவளுக்கு எந்த ஆபத்து இல்லாம ஒரு வழியா உயிர் தப்பிச்சிட்டான். இந்த கேப்ல டியூக் செம்ம கடுப்பாகி எட்டிக்கிட்ட சண்டை போட போயிட்டான். நான் தான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்தேன்ல, இந்த ஏரியா பக்கம் போட்டு ஓடுறது நல்லதே இல்லைன்னு, இப்ப பாத்தியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வேணான்னு எல்லாரும் சேர்ந்து போட் அப்படியே கரைக்கு திருப்பிடுறாங்க. தென் அந்த அன்னைக்கு நைட்டு டியூக் என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த யூஸ் கேங்ல எல்லாரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, இந்த கடல் இருக்கிற தீவை பத்தி ஏகப்பட்ட பழங்கால கதை இருக்கு. அதுல இன்னைக்கு பார்த்தோம்ல ஒரு மண்டவோடு தீவு, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான கதை கொண்ட தீவு. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு சாபம் கொடுத்துறான்னு கதை சொல்லுது. அதுக்கப்புறம் அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே மர்மமான முறையில செத்து போயிருந்திருக்காங்க. இன்னும் ஏன் போன சில வருஷங்கள்ல கூட அங்க ஆசைப்பட்டு போன யாருமே உயிரோட திரும்பல, அவங்களோட ஒருத்தர் பாடி கூட கிடைக்கல அப்படின்னு அந்த மர்மத்தை போட்டு உடைக்கிறான். இதை கேட்ட ஹீரோயின், ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த யூஸ் கூட வந்தானே ஒருத்தன், அவன் ரொம்ப நக்கலா, நீ கண்டிப்பா அந்த பொண்ணோட பேயை பார்த்து தான் பயத்துல தண்ணியில மூழ்கி இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினை கிண்டல் பண்றான். ஆனா டியூக் அவங்களை அப்படியே அதட்டி வாயமோட வச்சிட்டான். இங்க பாருங்க தம்பிங்களா, இன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு வார்னிங் தான், இனிமேல் யாரும் அந்த பக்கம் போகணும்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான். ஒன்ஸ் அந்த டூரிஸ்ட் கைடும் டியூக்கும் அங்க இருந்து கிளம்பின உடனே மறுபடியும் அதே ஆளு சும்மா இல்லாம ஹீரோயினோட கேங் முகத்துல இருக்கிற பயத்தை பார்த்துட்டு, என்னடா எல்லாரும் இப்படி பயந்து போய் கோலமா நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம கைக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அப்படின்னு ஓட ஒத்தி கொத்த சண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு ஓட சண்டை போட போயிட்டான். நாங்களும் ஒண்ணு இந்த மாதிரி கதைக்கெல்லாம் பயப்படுறீங்களாடான்னு நிரூபிக்கிறதுக்காக 2 கேங்குக்கு நடுவில் ஒரு பெட் ஒன்று காட்டலான்னு ஐடியா கொடுக்குறான். அது என்ன பெட்னா, இந்த கேம்ல யாரு தோக்குறாங்களோ இன்னைக்கு நைட் அந்த பயங்கரமான மண்டை ஊட்ட தீவுல தனியா தங்கணும். 2 பக்கமும் சவால்னு வந்துட்டு உடனே ஒத்துக்கிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அது என்ன மாதிரி கேம்னா, மூங்கல் கொம்புகளை வச்சு ஆடிட்டே தாண்டி குதிக்கிற ஒரு சேலஞ்சு. அதுல யாரு மாட்டிக்கிறாங்களோ அவங்க அவுட். கேங்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஜாலியா தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயினோட டர்ன் வரும்போது மட்டும் அவளுக்கு மறுபடியும் மனசுக்குள்ள அந்த மர்மமான குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. இந்த முறை ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா கத்தி உதவி கேட்கற மாதிரி அவளுக்கு ஒரு பிரம்ம. கூடவே விஷன் மாதிரி ஒண்ணு முன்னாடி வந்து போனதும் இதனால அவன் நிலதரு மாதிரி அந்த கேம்ல மாட்டிக்கிட்டான். இதனால ஹீரோயினோட கேங் அந்த பெட்ல தோத்து போயிட்டாங்க. ரூல் படி பெட்டிங்ல தோத்ததுனால அடுத்த நாள் காலையிலே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு போட்டை வாடகை எடுத்துட்டு அந்த ஸ்கைல் ஐலாண்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க அந்த தீவுக்கு பக்கத்துல போக போக அந்த தீவுக்கு மேல மட்டும் பயங்கரமா கருமேக சூழ ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கும்போது இவங்களோட ட்ரிப் இன்னும் பயங்கரமா மாற போறதுன்றது மட்டும் நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் நம்ம ஆளுங்க பயந்து பின்வாங்காம கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அந்த தீவுக்கு போய் இறங்குறாங்க. அவங்களை அங்க இறக்கி விட வந்தவன், நாளைக்கு காலைல மறுபடியும் வரேன், உங்களை கூட்டிட்டு போறதுக்கு இல்ல உங்களோட பணத்தை அள்ளிட்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு அதே நக்கல் இன்னும் குறையாம அங்கிருந்து பேசிட்டு போயிடுறோம். அந்த போட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் மற்றவங்களுக்கும் நிம்மதியே வருது. யாரும் இல்லப்பா தீவுல, இனிமே என்ன நம்ம மட்டும் தான், செம்ம ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா அதுல மார்க்ன்றவனுக்கு மட்டும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நடுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. டேய், இங்க எந்த கம்யூனிகேஷனுமே இல்ல, போன்ல சிக்னல் கிடையாது, அதுவும் ஏகப்பட்ட பேர் காணாம போன தீவுன்னு வேற சொல்றானுங்க, இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேமாடா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா மத்தவங்க எல்லாரும் அவன் பேச்ச சுத்தமா கண்டுக்கவே இல்லை. டேய் இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கடலை தூக்கி போட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள ஜாலியா குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொஞ்ச நேரத்திலேயே தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடிட்டு இருந்த நம்ம ஆளுங்க எல்லாரும் கரைக்கு வந்துட்டாங்க. அப்படியே டியூக் சொன்ன கதையை நீங்க யாராவது நிஜமாவே நம்புறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் லில்லி அவளோட சோஷியல் மீடியாவுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு விசித்திரமான பறவை ஒன்று அவள் கண்ணில் படுது. அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த பறவையை அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான். இப்படி அந்த பறவையை துரத்துட்டே போன நம்ம ஆளுங்க கடைசியில் அந்த தீவோட ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்துடுறாங்க. அங்க போனா கைத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வேலியும் பழங்குடி இனத்தை சேர்ந்த போர் வீரர்கள் வடிவத்தில் இருக்கிற சில மர பொம்மைகளும் நின்று இருக்குது. அண்ட் இவங்க கேங்லயே ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள்னா டாஸ்ன்ற ஒருத்தன் தான். அதாவது எதுக்குமே துணிஞ்சவன் வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றான், மெதுவா அந்த வேலி பக்கத்துல போறான். அந்த கயிறோட முனையில எல்லாமே ஒரு மெலிசான துணி
துணியால முடிச்சு போட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம எதை ஓபன் பண்றோம் கூட தெரியாம யோசிக்காம அந்த முடிச்சு பூரா அவுத்து விட்டுட்டோம். அப்புறம் சொல்றான், பாத்தீங்களாடா ஒன்னும் ஆகல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களையும் கூப்பிடுறான். சோ இங்க தான் நம்ம கேங் அந்த தடையும் மீறி இப்ப அந்த வேலையை கடந்து உள்ள போறாங்க. ஹீரோயினுக்கு இதுல துளி கூட இஷ்டம் இல்ல. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அவளுக்கு நல்லாவே தோணுது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவளும் மத்தவங்களுக்கு பின்னாடி அப்படியே போறான். அப்படியே உள்ள போனவங்க ஒரு காலத்துல மக்கள் வாழ்ந்திருந்த ஒரு பழங்குடி கிராமத்துக்குள்ள வந்து சேர்றாங்க. அதுல ரொம்ப வருஷம் பழமையான சில மர வீட்டை கடந்து போறாங்க. அந்த வீடுகளோட வெளிச்சவுத்துல ஏதோ மந்திரவாதம் சம்பந்தப்பட்ட மாதிரி சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கு. நம்ம காய் உடனே அதுல ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான். கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த காடி அதிர்ந்து போற மாதிரி ஒரு பயங்கரமான பறவையோட சத்தம் கேக்குது. அதை கேட்டாக்க இருக்கிற சில பேர் நல்லாவே பயந்துட்டாங்க. அதே நேரத்துல அந்த அட்வென்ச்சர் பைத்தியம் டாஸ் பையன் சும்மா இல்லாம அங்க இருக்கிற அந்த பழங்குடி பொம்மையெல்லாம் காலால் உதைச்சு அவமரியாதை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு காலத்துல இங்க வாழ்ந்த மக்களோட கலாச்சாரத்தை இப்படி அசிங்கப்படுத்துறியாடான்னு, நீ பண்றது தப்புடான்னு ஹீரோயின் அவனை திட்டுறான். அதுக்கப்புறம் காய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, டேய் இந்த வீடு நைட்டு தங்குறதுக்கு ஓரளவுக்கு கண்டிஷனாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டாஸ் பையன் அப்போ அடங்காம, பாருங்கப்பா இன்னைக்கு அந்த பேய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த பழைய கதையை நக்கல் பண்ணி பேசுறான். இதை கேட்டு நம்ம மார்க் பையன் பயந்து நடுங்க. மற்ற எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அவங்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது காய் என்ன பண்றான், பென் பக்கத்துல போய், டேய் ஹீரோயினை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் வார்னிங் கொடுக்குறான். ஆனா பென் அவன் சொன்னதை பத்தி கவலையே படாம அவன் பேச்சையும் கண்டுக்காம மறுபடியும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டான். அப்படியே நைட் ஆகுது. மார்க் வந்து அங்க இருக்கிற கேம்ப் ஃபயர்ல, அதாவது அந்த நெருப்பு மூடி இருக்கிறதுல சில விறகுகளை போட்டுட்டு காய் கிட்ட, டே இன்னைக்கு நைட்டு தங்குறது இங்க சேஃப் தானடா அப்படின்னு பயத்தோடவே கேட்கறான். பதிலுக்கு காயும், காட்டுக்குள்ள டென்ட் போட்டு தங்குறத விட இது எவ்வளவு பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குறதுக்காக அந்த குடிசைக்குள்ள போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நல்லா தூங்கிடுறாங்க. நடு கடல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஃபர்ஸ்ட் பென் தான் திடீர்னு முழிச்சு பாக்குறான். அவன் அந்த வீட்டோட வாசலையே பார்த்துட்டு இருக்கும்போது அடிச்ச அந்த பலத்த காத்துல கதவு மெதுவா தானா திறக்குது. என்னடா இதுன்னு அவனும் மெதுவா எழுந்து வெளியே போய் செக் பண்ணி பாக்குறான். சுத்தி முத்தியும் பாக்குறான். ஆனா எல்லா இடமும் ரொம்ப அமைதியா தான் இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு இப்ப திடீர்னு முழிப்பு வருது. அவ எழுந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாக்குறான். அவளுக்கு ஒரு செகண்ட் உசிரே போயிடுச்சு. ஏன்னா தூங்கிட்டு இருந்த எல்லாரும் நிமிந்து உட்காந்துட்டு இருந்திருக்கானுங்க. அவ பயந்து போய் அவங்கள கூப்பிட ட்ரை பண்றான். ஆனா அடுத்த செகண்டே அவங்க எல்லாரும் மறுபடியும் பழையபடி படுத்துக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே புரியாம ஹீரோயின் பார்த்துட்டதுல அந்த குடிசை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அங்க வந்தாலும் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ மர்மமான முணுமுணுப்பு சத்தம் வர கேக்குது. அவ அப்படியே பயந்துட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள கொஞ்சம் தூரம் முன்னாடி போறா. அப்ப அவ கண்ணுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு விஷயம், அதாவது ஒரு பொண்ணு அவளோட பார்ட்னர் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனோட பாடியை கட்டுப்பிடிச்சு கதற எழுதிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரும் அவளை அந்த பாடியில இருந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தோட லீடர் இங்க நடந்ததை பத்தி யாரும் வெளியே பேசக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அந்த பாடியை அங்கேயே புதைக்க சொல்லி ஆர்டர் போடுறான். இதை தொடர்ந்து ஹீரோயினுக்கு இன்னொரு பயங்கரமான விஷயம் ஒன்று வருது. அதாவது அந்த பொண்ணு பழிவாங்கிற வெறியில பிளாக் மேஜிக், அதாவது பில்லி சூனியத்தை வச்சு ஒரு இறுதி சடங்கு ஒன்று பண்றான். அவளோட அந்த சொந்த ரத்தத்தையே அதுக்காக பலி கொடுத்து இந்த தீவுக்குள்ள கால் வைக்கிற எல்லாரும் செத்து ஒழியணும் அப்படின்னு அந்த தீவியை சாப்பிட்றான். அது மட்டும் இல்லாம அவ யாரெல்லாம் கொல்றாளோ அவங்களோட உயிரை குடிச்சு அவளுக்கு அழிவே இல்லாத நித்திய ஜீவனாவும் அபார சக்தி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறான். அந்த சடங்கு முடிஞ்ச உடனே அவளோட உடம்பு அப்படியே வளைஞ்சு நனைஞ்சு ஒரு பயங்கரமான பேய் உருவமா மாறிடுது. அடுத்த நொடி ஹீரோயின் அப்படியே அலறி அடிச்சு முடிச்சு பாக்குறான். நல்ல வேலையா இதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு கெட்ட கனவு. தென் விடிஞ்சு விடியாததுமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே பீச்சு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்களும் பீச்சில் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்கள பிக்கப் பண்ண வர வேண்டிய அந்த போட்டு வர மாதிரியே தெரியல. அந்த டைம்ல தான் லில்லி அவளோட போன்ல இருக்கிற போட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு போட்டோவை பார்த்துட்டு அவ அப்படியே பயந்து நடுங்குறான். ஏன்னா அவங்க எல்லாரும் நேரம் நிமிந்து உட்காந்து தூங்குற மாதிரி ஒரு போட்டோ போன்ல இருந்து இருக்கு. ஆக்சுவலா அவங்க கூட வேற யாரும் இல்லைன்னா அப்ப அந்த போட்டோவை எடுத்தது யாரு, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் உடனே பென் கிட்டையும் லில்லி கிட்டையும், நானும் நைட் இதே மாதிரி தான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மத்தவங்க யாரும் பயந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறாங்க. அப்படியே நேரம் ஆக ஆக அவங்கள கூட்டிட்டு போக யாருமே வரல. என்னைக்கு நைட்டு இங்க தானே தங்கணும் அப்படின்னு நினைச்ச காய், சரி வாங்க நம்ம மறுபடியும் அந்த குடிசைக்கே போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா லில்லி ஹீரோயினும் அங்கெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. கடைசியில ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஓட்டெடுப்பு. அதாவது அந்த ஓட்டெடுப்பு வச்சு யார் அங்க போலான்னு முடிவு எடுத்ததுல சொன்ன மாதிரி அந்த குடிசைக்கு போற மாதிரி தான் முடிவாகுது. இன்னொரு பக்கம் அந்த ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினை மாட்டி விட்ட அந்த பையன் ஹீரோயினுக்கு பண்ண பிராங்க நினைச்சு அவனுக்குள்ளேயே சிரிச்சுட்டு நாளைக்கு காலையில போய் அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்தில் தான் அங்க வந்த டியூக்கு இங்க ஏதோ தப்பா பேசுறது கவனிச்சுட்டு, டேய் மத்தவங்களாம் எங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கறான். அவங்க பண்ணின காரியத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே டியூக் அப்படியே பதறி போயிட்டான். உடனே அந்த பசங்களுக்கு போன் போடுறான். ஆனா காலையில் சுத்தமா கனெக்ட் ஆகல. பதட்டத்தோடய ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு வேகமா வந்து கிளம்புறான். அப்படியே அந்த அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஆளுங்க மறுபடியும் அந்த பழைய கிராமத்துக்கே வந்துடுறாங்க. ஆனா இந்த முறை நேத்து தங்கின குடிசையில இல்லாம வேற ஒரு குடிசையில போய் தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் அதிகாலையில விடிஞ்சு முடியாததுமா நம்ம டாஸ் பையன் முழிச்ச உடனே அவனோட லவ்வரை கூட்டிட்டு, யாருன்னா அந்த யூஸோட சிஸ்டர், ஒரு ரொமான்டிக் அட்வென்ச்சருக்காக அந்த குடிசையை விட்டு
விட்டு வெளியே கிளம்புறான். 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒருத்தர் கட்டி போட்டுச்சு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க அங்க இருக்கிற ஒரு பழங்காலத்து கல் நினைவு சின்னத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது எதிர்பாராதமா அது ஒரு பகுதியை இடிச்சு தள்ளி விட்டாங்க. கரெக்டா அந்த ஒரு செகண்ட் அங்க இருக்கிற ஒரு இருட்டான குகையில இருந்து தூங்கிட்டு இருந்த ஒரு நிழல் உருவமா இருக்கிற பேய் ஒண்ணு பயங்கர கோவத்தோட கண் முழிச்சுக்குது. அதுக்கு பார்க்கவே கூர்மையான பல்லு, மனுஷ மாதிரி உருவம் இருந்தாலும் நிஜத்துல அது ரொம்பவே ஒரு பயங்கரமான அமானுஷமான கிரேச்சரா தான் தெரிஞ்சிருக்கு. வெளியே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த வாசனை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த குகையில இருந்து அப்படியே வெளியே வருது. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனுக்கு முழிப்பு வருது. சுத்தி முத்தியும் பாக்குறா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணும். அவளுக்கு மறுபடியும் அதே மாதிரி அந்த கிராமத்தோட விஷயம், அதாவது அந்த பழைய காட்சி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆனா இந்த முறை அந்த கிராமம் அழியிற அந்த அன்னைக்கு நடந்த கொடூரமான சம்பவங்கள் அவளுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த கிராமத்தோட பூசாரி அப்புறம் அந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி நின்று இருக்காங்க. அப்போ தான் புருஷன் எழுந்த அந்த பொண்ணு சாப விட்டுட்டு ஒரு பேயா மாறினா பாத்தீங்களா, அவ பயங்கர வெறியோட அந்த கிராமத்தை நோக்கி வரான். உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு வச்சு செய்ய போறேன், அழிச்சு ஒழிக்க போறேன் அப்படின்னு கத்துறான். அவன் உடம்பு முழுக்க இப்ப அந்த பிளாக் மேஜிக் ஏறி கண்ணெல்லாம் அப்படியே பேய் மாதிரி மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் மரத்துல தலைகீழ அப்படியே பின்னாடி பக்கமாவே ஏறான். வந்த வேகத்துல அங்க இருக்கிற ஊருக்காரங்க மேல ஏறி பாஞ்சு அவளோட நகத்தாலையும் மனுஷங்களுக்கு இல்லாத அசாத்திய பலத்தாலையும் எல்லாரையும் கொடூரமா ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடி கொள்றான். இந்த கொடூரமான சீனை நேர்ல பார்த்த மாதிரி ஹீரோயின் அப்படியே பயத்துல அலறா. அந்த பேய் உருவம் வேற ஹீரோயினுக்கு நேருக்கு நேர் வந்து பார்க்க அவன் அப்படியே பயந்து போய் நகரும் போது அங்க பக்கத்துல தூங்கிட்டு இருந்த பெண்ணை தடுமாறி விட்டதும் அவன் அப்படியே எழுந்துக்கிறான். ஒரு வழியா ஹீரோயின் வந்து இப்போ நிஜ உலகத்துக்கு வந்துடுறான். பயத்துல நடுங்கிட்டே பெண் கிட்ட, டே இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குடா, நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறான். அவளுக்கு வர கனவுங்க, அவ கண்ணுக்கு முன்னாடி வந்து போன எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட ஓப்பனா ஒண்ணு விடாம சொல்றான். அந்த கதையில ஒரு பொண்ணு உண்மையாவே நிஜம்தான்டா, அவ பழி வாங்கறதுக்காகவே ஒரு பில்லி சூனியக்காரியா மாறி ஒரு கிராமத்துல இருந்து எல்லாரையும் அழிச்சு கொண்டு வந்திருக்கிறா. இப்ப நாமளும் அப்படிதான் இங்க மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதறான். இதை கேட்டு பென் சொல்றான், சரி இந்த பழைய கதைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறப்போ ஹீரோயின் அப்போ ஒரு ரகசியத்தை போட்டு உடைக்கிறான். டேய் என்னடா நீ, எனக்கு சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸும் இருக்கு. அதாவது எப்படின்னா 6வது அறிவு, என்னால செத்து போனவங்க கூட எல்லாம் பேச முடியும். அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாத அமானுஷ விஷயங்களையும் பின்னாடி நடக்க போறதையும் விஷயனாவே என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு பென் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஒரு பேய் உருவம் நின்றுட்டு இருந்து பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே பென் அப்படியே அழுதுகிட்டே உண்மையை ஒத்துக்கிறான். அதுவா ஏமா நீ பாத்தியா அந்த பேய் உருவம், அது யாரும் இல்லமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போன என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். சரி இப்ப கட் பண்ணா அங்க காட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு ஜோடி, அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல நம்ம டாஸ் பையன் சும்மா இல்லாம அங்க நினைவு சின்னமா இருந்த அந்த பாறை மேல போய் யூரின் போறான். அவன் முழுசா அதை பாஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வந்து அவனை அப்படியே காட்டுக்குள்ள இருக்கிற இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. தெளித பார்த்த கூட இருந்த அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து குடிச்சிட்டு இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விஷயத்த சொல்றான். டேய் டாஸ் ஏதோ ஒன்று காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சுரா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்டது மற்ற எல்லாரும் பதறி போய் உடனே எல்லாரும் சேர்ந்து டாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள கிளம்பிடுறாங்க. அப்புறம் தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு காட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஆழமான பகுதிக்கு போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 1 மணி நேரமா மொத்த ஏரியாவும் கவர் பண்ணி தேடி பார்த்தாங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அதனால வேற வழி இல்லாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா வந்து சேர்ந்துடுறாங்க. பென் என்னன்றானா, டே இந்த இடம் நமக்கு துளி கூட சேஃப் இல்லடா, அதனால வாங்க ஃபர்ஸ்ட் குடிச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா காய் வந்து செம்ம கடுப்பாயிட்டான். டேய் அங்க காணாம போனது என்னோட சொந்த தம்பிடா, உங்களுக்கு தேட இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க போங்க, நான் தனியாவே போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுறான். அப்புறம் அவனை கொஞ்சம் கோல் பண்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவகிட்ட மெதுவா பேசி இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குடிச்சிக்கு போவோம், விடிஞ்ச உடனே தம்பியை தேடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை சம்மதிக்க வச்சிட்டான். அங்க எல்லாரும் குடிச்சிக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம டாஸை ஒரு பலிபீட கல்லுல கட்டி வச்சிருந்திருக்காங்க. அவன் பயந்து நடுங்கிட்டு அவனோட பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறான். அந்த வெளிச்சம் நேரா அவனுக்கு மேல இருக்கிற அந்த பேய் மேல போய் விழுது. அதாவது அந்த பில்லிய சூனியக்கார போய் அப்படியே அவன் மேல ஊர்ந்து வந்து அவனோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா அவனை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறான். தென் ஒன்ஸ் அவன் அந்த ரத்தத்தை குடிச்சு முடிச்சதும் அப்படியே மெதுவா மறுபடியும் அவன் மனுஷ வடிவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் டாஸை தேடுறதுக்காக பிளான் போடுறாங்க. ஆனா நம்ம மார்க் மட்டும் ஒருவேளை டாஸ் மறுபடியும் திரும்ப குடிச்சிக்க வந்துட்டானா என்ன பண்றது, அதனால நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேயே இருந்துறான். மத்த எல்லாரும் காட்டோட ரொம்ப ஆழமான பகுதிக்கு தேட போறாங்க. வழி தெரியாம போயிட்டு கூடாதுன்றதுக்காக பென் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற மரத்துல அடையாளத்தை வச்சுட்டே போறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்றா, லில்லியை கூப்பிட்டு, லில்லி தாஸ்க்கு ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு எனக்கு மனசுல சொல்லுதுரி அப்படின்னு பயத்தோடவே சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த தீவுக்கு வந்ததுல இருந்தே அவளுக்கு வர கனவு பத்தியும் அந்த பழங்கால கதையில சொன்ன சூனியக்கார பேய் நிஜமாவே இருக்குன்றத பத்தியும் அவட்ட ஒண்ணு விடாம சொல்லிடுறான். கட் பண்ணா இன்னொரு பக்கம் கடல்ல பாத்தீங்கன்னா நம்மால டியூக்கு அந்த இன்னொரு கேங் எல்லாரையும் கூட்டிட்டு வேகமா அந்த தீவை நோக்கி வந்துட்டு இருக்கான். டேய் எல்லாரும் அந்த பக்கம் உயிரோட சேஃபா இருக்கணும்னு வேண்டிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவோட கரைக்கு பக்கத்துல போகும்போது எதிர்பாராத விதமா போட்டோட இன்ஜின் வேலை செய்யாம போயிடுச்சு. அப்படியே நடு வழியில் நிக்கிறாங்க. ஆனா டியூக் அவனோட நம்பிக்கை விடல. கடவுளை மனசுல வேண்டிட்டு மறுபடியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றான்.
நல்ல சகுனம். மறுபடியும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சதுனால நம்ம ஆளுங்க எல்லாரும் அப்படியே நனைஞ்சு போயிடுறாங்க. அட்லீஸ்ட் மழை நிக்கிற வரைக்கும் எங்கேயோ ஒதுங்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் சொல்ல, ஆனா காய் மட்டும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா என்னோட தம்பியை தேடியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் புடிவாதம் பிடிக்கிறான். சரி, இப்போ அந்த குடிசையில தனியா இருக்கிற மார்க்குக்கு என்னாச்சுன்னா, அவன் தனியா உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஹியூஸ் கேங்ல இருந்த ஒரு பொண்ணு வரா. அவளை பார்த்த உடனே பயபலிக்கு செம்ம குஷி ஆயிடுது. ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா நெருங்கி வராங்க. நம்ம ஆளுக்கு செம்ம ஜாக்பாட் அடிச்சதுன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் அப்படியே லைட்டா விலகினதும் அடுத்த செகண்ட் அவ அப்படியே ஒரு கொடூரமான சூனியக்காரி பையா மாறி நிக்கிறான். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே பயபலிக்கு மரண பயத்துல உசுறு போற மாதிரி அலறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே தேட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குடிசைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அங்க உள்ள வந்து பார்த்தா இடம் முழுக்க அப்படியே ரத்த வெள்ளமா கிடக்கு. அதை பார்த்து எல்லாருக்கும் இவங்களுக்கு பயங்கர ஷாக். ஆனா அவங்களோட ஃப்ரெண்டு மார்க் தான் செத்து போயிருக்கானான்றது இவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒருவேளை பீச்சுக்கு எங்கேயாவது போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் இல்லை. இப்போ ஹீரோயின் வேற வழி இல்லாம அவரோட மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவளுக்கு இந்த தீவை பத்தின வந்த கனவு, இங்க வாழ்ற அந்த பேயை பத்தின உண்மை எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றான். அதே நேரத்தில் தான் ஃபோனில் லைட்டாக சிக்னல் கிடைக்கிது. டியூக்கு அனுப்புன அந்த வாய்ஸ் மெசேஜ் இவங்களுக்கு இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ரெக்கார்டிங்கில் ரொம்பவே பதட்டமா, தம்பிங்களா அந்த கிராமத்தை சுற்றி போட்டிருக்கிற எல்லையை தாண்டி யாரும் வெளியே போயிடாதீங்கடா. ஏன்னா அந்த இடத்துல பிளாக் மேஜிக் சக்தியோட ஒரு பயங்கரமான அமானுஷ்ய போய் சுத்திட்டு இருக்கு. ஒரு காலத்துல இந்த கொடூரமான கொலையை நிறுத்தணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பூசாரி வர வச்சாங்க. ஆனா அந்த பேயோட சாபமும் இருண்ட சக்தியும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியாம போயிடுச்சு. கடைசியில வேற வழி இல்லாம அந்த பூசாரி தன்னோட ரத்தத்தையே பலி கொடுத்து அங்க இருக்கிற பழங்குடி சிலைகளை காவலுக்காகவும் தாயத்தாவும் மாத்தினாரு. அப்படி பண்ணி தான் அந்த பேயை எல்லைக்குள்ள வரவிடாம சிறைபிடிச்சாங்க அப்படின்னு அந்த உண்மையை சொல்லி முடிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த தீவோட ஆபத்து பத்தியும் எல்லையை தாண்டக்கூடாதுன்றது பத்தியும் கொடுத்த வார்னிங் மெசேஜ் எல்லாம் இவங்களுக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே அங்க நிலைமை எல்லாம் கைமீறி போயிருந்தது. அப்போ திடீர்னு கடல்ல ஒரு போட் இவங்களை நோக்கி வரதை பாக்குறாங்க. அப்பாடா நமக்கு அடிச்சதுரா அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் தான், ஏன்னா அது டியூக்கோட போட் இல்லையா, ஆனா அவங்க சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அங்க ஒரு கொடூரமான விபரீதம் நடந்து முடிஞ்சிருது. அந்த போட் தீவுக்கு பக்கத்துல நெருங்கி வரும்போது எதிர்பாராத விதமா பயங்கரமான சத்தத்தோட திடீர்னு வெடிச்சு செதறிடுது. அதுல இருந்து டியூக்கு அப்புறம் அந்த கேங்குன்னு எல்லாருமே பரிதாபமா செத்து போயிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஆளுங்க அப்படியே டோட்டலா உடஞ்சு போய் அப்படியே அங்க பீச்லயே உட்காந்துட்டாங்க. நடந்த சம்பவத்தை நினைச்சு கதறி அழுகுறாங்க. ஆனா அவங்களால ரொம்ப நேரம் அங்கேயே அழுதுட்டு இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா காணாம போன மற்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சாக்கணும்ல. நாம இப்ப செய்ய போற சில விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம மாத்தின சூழலை மறுபடியும் மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்பி அவங்க எல்லாரும் போய் அவங்க அவுத்து போட்ட அந்த வேலி கைத்தை மறுபடியும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போடுறாங்க. அப்புறம் அந்த டாஸ் பைய அசிங்கப்படுத்திட்டு போனானே அந்த சிலையை நல்லா தொடச்சு கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் தாக்கின அதே இடத்துக்கு அங்க போறாங்க. அங்க போனா ஹீரோயினுக்கு அந்த நினைவு சின்ன பாறைக்கு வேண்டிய இடத்துல கொஞ்சம் விட்டு நகர்ந்து இருக்கிறத கவனிக்கிறா. எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு அடியில ஒருத்தரை புதைச்சிருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு அவ சொல்லி முடிக்கல. அந்த பாறையை தொட்ட உடனே திடீர்னு அவளுக்கு அதை தோண்டி பார்த்தே ஆகணுன்ற வெறி வந்துருச்சு. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலே அங்க ஒரு மனுஷ எலும்பு கூட அவங்களுக்கு கிடைக்குது. ஹீரோயின் மெதுவா அந்த மண்டையை விட்டு தொடுறா. தொட்ட உடனே அவளுக்கு மறுபடியும் சேம் அதே மாதிரி விஷயம் ஒன்று வருது. அதுல மேத்யூன்னு ஒருத்தன் அவனோட மனைவி மாயா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற அவனோட பழைய வாழ்க்கையில சில காட்சிகள் தெரியுது. ஒரு நாள் மேத்யூ அவரோட மனைவி மாயாவுக்கு ஒரு துணி பொம்மையை அன்பா கிஃப்டா கொடுத்து நம்ம எப்பயுமே ஒன்னா வாழணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறான். ஆனா அங்கதான் ஒரு உண்மையும் தெரிய வருது. இந்த மேத்யூ இருக்கானே அவன் இந்த தீவை சேர்ந்தவனே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்தவன். அவன் இங்க வந்து மாயாவை காதலிச்சிருந்திருக்கிறான். ஆனா மாயாவோட பழங்குடி மக்களுக்கு இந்த காதல் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவங்களோட கலாச்சாரப்படி இது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம். ஒரு நாள் அவங்க ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க. உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நாங்க ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க சொல்லி ஆர்டர் போட்டு நடந்த எதிர்பாராத அந்த சண்டையில மேத்யூவை கொடூரமா கொண்டுடுறாங்க. கட் பண்ணா விஷயம் முடிஞ்சு இப்போ ஹீரோயின் மறுபடியும் நிஜ உலகத்துக்குள்ள வந்துடுறா. நடந்த எல்லா உண்மையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. இந்த சாபத்தை நம்ம எப்படியாவது முறியடிச்சு ஆகணும்டா. நான் கணவனை கொண்டுட்டாங்கன்ற வெறியில தான் அந்த பொண்ணு எடுத்த அந்த பழிவாங்கல் தான் இது எல்லாமே. அந்த ஊர் மக்கள் அழிக்கிறதுக்காக தான் இந்த பிளாக் மேஜிக் மூலமா அவளுக்கு அந்த அசுர சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பெண்ணும் சரி ஓகே இப்ப நம்ம இது எப்படி செய்யறது? நீ கண்ட கனவுலையும் விஷயம்லையும் அந்த பொண்ணு எங்க வச்சு எப்படி பேயா மாறினு பார்த்தேன்னு சொன்னியே, அதனால நீயே எங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போயேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த தீவோட நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு குகைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றான். தினங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணு பையன் சும்மா இல்லாம அங்க காவலுக்கு நின்றுட்டு இருந்த ஒரு பழங்குடி சிலையோட கையில இருந்த ஒரு ஈட்டியை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் காடு முழுக்க அந்த பாதையை தேடி தேடி போறாங்க. இல்லையா அப்பவும் அவளோட போன்ல இங்க என்னென்ன கொடூரம் நடந்துச்சு, நாங்க எவ்வளவு பயந்து போயிருக்கிறோம் அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இதை பார்த்து அவனோட கசின் பென்னு ஒன்னும் பயப்படாதே நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றான். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும்போது ஹீரோயின் அப்படியே ஒரு பக்கமா பார்த்துட்டே நடக்கிறா. ஆனா அங்க ஒரு மரத்துக்கு மேல அந்த பேய் ரொம்ப சைலண்டா ஏறி நின்று இவங்களை அப்படியே வாலண்டியரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத அவ கவனிக்காம விட்டுறான்.
கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, டே நம்மளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் அவங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பேய் அதே மாதிரி மரத்துக்கு நடுவில் மறைஞ்சு நின்றுட்டு அவங்களே அப்படியே பார்த்துட்டு இருக்குது. பல மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க ஒரு அருவி கிட்ட வந்து சேர்றாங்க. அந்த அருவியோட நீரோட்டத்தை கடந்து போனாதான் அடுத்த பக்கம் அவங்களால போக முடியும். ஆனா அப்படி கடக்க ஆரம்பிக்கும் போது அந்த பேய் தண்ணி கடியிலிருந்து ஒளிஞ்சு நின்று இவங்களை வெறிக்க பார்த்துட்டு இருந்திருக்கு. கடைசியா அந்த ஆத்த கடைசியா கடந்து வர போறது என்னமோ லில்லி தான். அவ பெண்ணுக்கு பக்கத்துல நெருங்கி வரும்போது டக்குன்னு அந்த பேய் அவ கண்ணுக்கு முன்னாடி வந்து அப்படியே நிக்குது. அப்படியே லில்லி மரண பயத்துல கத்துறா. ஆனா நம்ம பெண் கையில அந்த பழங்குடி ஈட்டியோட ஆயுதத்தோட நிக்கிறத பார்த்த உடனே அந்த பேய் அப்படியே டைவர்ட் ஆகி இவன் மேல பாஞ்சு அவனை தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க பாக்குது. பெண்ணும் சும்மா இல்லாம அந்த பேயை 2 அடி அடிச்சு அப்படியே பின்னாடி தள்ளி விட பாக்குறான். ஆனா அந்த பேய் அப்பயும் விட்டப்பாடு இல்ல. அவனை விட்டுட்டு மறுபடியும் லில்லிய வேகமா தண்ணியோட அடியாளத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே காயும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து தண்ணிகளை குதிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பேய் லில்லிய ரொம்ப தூரத்துக்கு அவங்க கைக்கே எட்டாத தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இப்படி திடீர்னு நடந்த அந்த அட்டாக்ல எல்லாருமே ஷாக் ஆனாலும் ஹீரோயின் மத்தவங்களை உஷார்படுத்தி, டேய் இப்ப டைம் இல்லடா, வாங்க சீக்கிரம் அந்த கொகையை நோக்கி போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். தென் அப்படியே நைட் ஆகுது. காய் அவனுக்கு கிடைச்ச திங்ஸை வச்சு அவனா ஒரு ஈட்டியை ரெடி பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தூக்கம் வராம நம்ம ஹீரோயின் வந்து பென் கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. அப்போ அவனோட சுவாக கதையை பயபோல சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, ஏற்கனவே அவங்க அம்மா இறந்து போனதுல இருந்து ரொம்பவே மனசோடைச்சு போய் இருக்கானாமா. அவங்க கிட்ட கடைசியா ஒரே ஒரு முறையாவது பேசுற மாட்டோமோன்னு இவன் ஏக்கத்துல இருக்கான் அப்படின்றத சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவங்கள சுத்தி இருக்கிற புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. தூரத்துல இருந்து பெண்ணுக்கு ஒரு குரல் ஒன்று எதிரொலிக்குது. அதை கேட்டதும் அது அவனோட அம்மா தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த குரல் வர திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து கொஞ்ச நேரத்துல அவனோட அம்மாவை நேர்ல பாக்குறான். அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அவன் கிட்ட வராங்க. பெண்ணும் அவங்க தான் அம்மா தான் நினைச்சிட்டு பேச போறான். ஆனா அங்க கரெக்டா ஓடி வந்த ஹீரோயின், டே நில்லுடா, போயிடாது, அது உன் அம்மாவே கிடையாதுடா, அது பேய்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே அவன் கையில் வச்சிருந்த அந்த பழங்குடி ஈட்டியை எடுத்து காட்டினதும் அந்த உருவம் அப்படியே பயந்து பின்னாடி நகர்ந்து அப்படியே காத்துல மறைஞ்சு போயிருச்சு. அப்பாடா தப்பச்சண்டா சாமின்னு அவங்க 2 பேரும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அங்க வந்து பாக்குறப்பதான் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்தது. அங்க லில்லி அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அந்த பேயை பார்த்துட்டு அப்படியே அலறான். அந்த பதட்டத்தில் அங்கே இருக்கிற டென்ட் அது மேலே தள்ளி விட பார்க்குறான். ஆனால் சத்தம் கேட்டு எந்திரிச்ச காயும் மற்ற 2 பேரும் சேர்ந்து அந்த டென்ட்டு விலைக்கு பார்க்கறதுக்குள்ளேயே அந்த பேய் அவளை அப்படியே தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அப்படியே 3 பேரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுறாங்க. இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு யாருக்குமே தூக்கமே வரல. விடியற வரைக்கும் பயத்தில் அங்கேயும் நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படியே பல கிலோமீட்டர் கடந்து வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போது பென் என்ன பண்ணுறான், அவன் தான் அந்த டீமுக்கு லீடர் மாதிரி அவனோட கருத்தை சொல்ல வரான். ஆனால் இதை கேட்ட காய்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய வாக்குவாதமே வந்துருச்சு. அந்த வாக்குவாதம் கடைசியில் சண்டையை மொத்த ஆரம்பிச்சதும் அதை பார்த்து ஹீரோயின், டேய் இப்போ எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்க வேண்டிய நேரம்டா, எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திடுறான். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அவங்க கண்ணில் அந்த பயங்கரமான கொகையோட வாசல் தெரியுது. உடனே எல்லாரும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயக்க தெளிஞ்சு முழிச்சு பார்க்குற லில்லி ரத்த வெறியோட நிற்கிற அந்த பேய் முன்னாடி தான் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா அலற ஆரம்பிச்சிட்டான். கொகைக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஆளுங்களுக்கும் லில்லியோட அலறல் சத்தம் கேட்குது. உடனே அங்கே வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா அந்த பலிபீடம் பக்கத்தில் அந்த பேய் வந்து லில்லியை கொடூரமாக கொண்டுட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. கோவத்தோட நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதோட மந்திர சக்திக்கு முன்னாடி இவங்களோட பலம் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஆயுதம் ஒன்று இருக்கு. அதுதான் பென் வச்சிருக்கானே அந்த பழங்குடி ஈட்டி. ஆக்சுவலா அந்த ஈட்டியோட முனையில பூசாரியோட ரத்தம் பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பேயோட உடம்புல அதை பட்ட உடனே அப்படியே அதோட தோலெல்லாம் தீஞ்சு போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பேயை காயப்படுத்துறதுக்கு போராடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள கேட்குற அந்த மர்ம குரலை ஃபாலோ பண்ணி அப்படியே போறா. அங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அன்னைக்கு மேத்யூ அவளோட மனைவி மாயாக்கு கொடுத்தானே ஒரு துணி பொம்மை அதுக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிச்சிடறா. தனக்கு சொந்தமான பொருளை இவ திருடிட்டு போறான்னு பார்த்த அந்த பேய் உடனே ஹீரோயினை கொல்றதுக்காக அவ பின்னாடி வெறியோட ஓடுது. ஆனா அது ஹீரோயினை தொடர்றதுக்கு முன்னாடியே மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த பேயை கெட்டியா பிடிச்சி பலமா காயப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அந்த பொம்மையோட அந்த எல்லைக்கோட்டை தாண்டி காட்டுக்கு வெளியே ஓடணும்னு சொல்லி அவளால முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடுறான். ஆனால் அந்த 2 பேராலையும் அந்த பேய் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. காய்க்கும் பயங்கரமாக அடிபட்டுருது. ஈவன் சண்டை போட்ட பெண்ணுக்குமே மரம் நடி விழுந்துருது. தன்னோட நண்பர்கள் எல்லாரும் இழந்துருவோம்னு நினைச்சு ஹீரோயின் அழுதுகிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடி போறா. அப்படி ஓடி வரும்போது தான் மாயாவும் மேத்யூவும் வாழ்ந்தாங்களே அந்த பழைய பால் அடைஞ்ச ஊடு அந்த முன்னாடி வந்து நிக்கிறா. அவளுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் வருது. அதுல மேத்யூ அந்த பொம்மையை மாயாவுக்கு கொடுத்த அந்த சீன் தெரியுது. ஆக்சுவலா அது வெறும் அவங்களோட காதலோட அடையாளம் மட்டும் இல்ல, அவங்க வயிற்றுல வளர போற குழந்தைக்கு மேத்யூ கொடுத்த அன்பு பரிசுன்ற உண்மையை இப்ப ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அந்த அன்னைக்கு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இவங்களோட காதலை மட்டும் அழிக்கல, அந்த பச்சை குழந்தையோட உயிரையும் சேர்த்து தான் அழிச்சிருக்காங்கன்னு. அன்னைக்கு அந்த கிராமத்து மக்கள் இவங்களை தாக்கும் போது மாயாவுக்கு மனசளவுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய அழிக்கணும்னே தான் அவங்க வலுக்கட்டாயமா அவளை ஒரு திரவத்தை குடிக்க வச்சிருக்காங்க. இதனாலதான் அவளோட குழந்தையும் கலைஞ்சு போச்சு. அவளோட கணவனையும் பிறக்காத அந்த குழந்தைய கொண்டுட்டாங்களேன்ற வெறியில தான் இப்ப அவ பேயா மாறிட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோயின் இப்போ நிஜ உலகத்துக்கு வரா. அப்ப அவ கண் முழிச்சு பாக்குற அந்த ஒரு செகண்ட் டக்குன்னு அந்த சூனியக்காரி பேய் இவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே கெட்டியா தூக்குது. ஆனா பாருங்க, அந்த விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் டக்குன்னு
மாயாவோட அந்த பெரிய சோகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த பேயுமே தாக்குறதை நிறுத்திட்டு அப்படியே பின்னாடி போகுது. இப்போ ஹீரோயின் நேரா மாயாவோட ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ உன்னோட பழிவாங்களுக்காக சம்பந்தமே இல்லாம எத்தனையோ அப்பாவிங்களோட உயிரை குடிச்சிருக்கிற. உன்னோட இந்த வெறி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீடிச்சிட்டு இருக்கும்? உனக்கு துரோகம் பண்ணாத, உனக்கு எதுவுமே செய்யாத என் மேல உன்னோட கோவத்தை ஏன் காட்டுற அப்படின்னு அவன் நேருக்கு நேர் கேட்ட கேள்விக்கு இதை கேட்ட அந்த பேயே தான் குழந்தை இழந்த அந்த ஆறாவது துயரத்தை நினைச்சு அப்படியே கதறி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஹீரோயின் அவளை மெதுவா சமாதானப்படுத்தி அவகிட்ட இருந்த அந்த துணி பொம்மையை அந்த மாயா பேய் கிட்ட திரும்பி கொடுக்குறா. இனிமேலாவது உன்னோட அந்த பழிவாங்கர் குணத்தை விட்டுட்டு உன்னோட வெறிக்கு ஒரு முடிவு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பேசுறான். ஆனா அந்த ஆன்மாவும் அப்படியே கேட்டுட்டு அப்படியே பின்னாடி தள்ளி போய் ஹீரோயின் அப்படியே அந்த ஏரிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த சோனியக்காரி பேய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அவளோட மனசு சாந்தம் அடைஞ்சு அவளோட ஆன்மாவுக்கு ஒரு நிம்மதி கொடுக்குற விதமா இந்த உலகத்துல இருந்து அப்படியே அந்த ஆன்மா உலகத்துக்கு போற மாதிரி காட்டி அங்கேயே முடிஞ்சிருது. கட் பண்ண அடுத்த சீன்ல தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் அப்படியே பழையபடி அப்படியே மாறுது. டக்குன்னு யாரோ ஹீரோயின் வந்து தண்ணி மேல இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம போட் வாட்டர் டியூக்கு. சுத்தி பார்த்தா எல்லாமே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சாவல. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஒரு சஸ்பென்ஸ் ஷாக்கு. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு அவ கடலுக்குள்ள மிதந்துட்டு இருந்த அந்த மண்டை ஊட்ட பார்த்துட்டு பயந்து போய் தண்ணிக்குள்ள மூழ்கி போனாலே அப்படியே மயக்கமா இருந்த அந்த சின்ன நேரத்துல அவளோட அந்த எக்ஸ்ட்ரா சென்ஸ் மூலமா அவ ஒரு பெரிய விஷன் ஒண்ணு பார்த்துருந்துருக்கா. அதுதான் இந்த படம் முழுக்க ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த வரைக்கும். ஆக்சுவலா அங்க யாருமே சாகவும் இல்லை, அந்த தீவுக்கு யாரும் போகவும் இல்லை. எல்லாருமே அவளுக்கு வந்த ஒரு பிரம்ம தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உயிரோட பத்திரமா கண் முன்னாடி நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதி தாங்க முடியல. அவ்வளவு சந்தோஷம். அப்படியே சிரிச்சுட்டு அவ பாக்குற மாதிரி காட்டி கதையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா நானுமே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. படத்தோட ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது இது நார்மலான ஒரு பேய் படம் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டை நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பை. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் தமிழ் கிரிட்டிக்ஸ். See you guys.